பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு சென்னை பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடியில் வைத்து கூட்டங்கள் நடைபெறும். பம்மல் மெயின் ரோட்டில் முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக அடியார் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, எல்லோருக்கும் சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு கூட அறிவித்துக்கொள்ளவும் ஆசைப்படுகிறேன். நாசரேத் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் இருக்கிறது. தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடக்கிறது. நல்ல நல்ல ஊழியக்காரங்க குருவானர் வந்து ஜெபம் நடத்துகிறாங்க. நல்ல சிறப்பான உணவும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் விரும்பினால் நீங்கள் அங்கே வந்து தங்கலாம். நமது ஊழியத்தை சார்ந்த சில குடும்பத்தில் திருமணமாகி சில காலத்திலேயே பிரிவினை ஏற்பட்டு இப்பொழுது சட்டப்பூர்வமாக ஒரு பிரிந்து விட்டார்கள். அவர்களுக்கு நல்ல மணமக்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 28 வயது மகள் பிஇ முடிச்சிருக்காங்க, வேலை பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி படித்து வேலை பார்க்குற ஜெபிக்கிற மணமகன் தேவை. இரண்டாவதாக அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே 37 வயதான தம்பி, அவருக்கு நல்ல வேலை, நல்ல குடும்பம், அந்த குடும்பத்தை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அங்கே அவர்களுக்கும் குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல மணமகள் தேவை.
மூன்றாவதாய் திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அப்படி மூத்த மகனுக்கு 30 வயதாகிறது. அவர்களுக்கும் நல்ல ஜெபிக்கிற குடும்பத்துக்கு ஏற்ற மணமகள் தேவை. இறுதியாக பொள்ளாச்சியில் இருக்கிற இளம் விதவை ஒரு குட்டி குழந்தை ஒன்று நல்லா படிச்சிருக்கிறாங்க. 27 வயதாகிறது. அதற்கு ஏற்ற ஒரு மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்கள், சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, நீர் என் சத்துருக்களுக்கு முன்பு எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்பொழுது நீங்கள் விழுவீர்கள், எப்பொழுது நீங்கள் அழிவீர்கள், எப்பொழுது உங்களுக்கு நாச மோசங்கள் வரும் என்று உங்கள் எதிரிகள் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு சிறு வெற்றி கிடைத்தால் கூட, நீங்கள் கொஞ்சம் சிரித்து விட்டால் கூட, நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பதாக அவர்கள் நினைத்து விட்டால் கூட அவர்களுக்கு தாங்கவே முடியாது. அவர்களுக்கு எல்லாம் நலமாய் நடக்க வேண்டும், அவர்களுக்கு எல்லாம் வெற்றியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு வியாதியே வரக்கூடாது, அவர்கள் சுகபோகமாய் வாழணும், உங்கள் பிள்ளைகள் சுகபோகமாக வாழணும். ஆனால் அவர்கள் எதிரிகளாய் நினைக்கின்ற நாமோ எல்லாவற்றிலும் அழிந்து போக வேண்டும், ஒன்றில் கூட உருப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் இந்த உலகத்தின் மக்களாக இருக்கிறாங்க. அந்த எதிரிகள் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், அது எதிரிகள் கூட படிப்பவர்களாக வேலை செய்பவர்களாக இருக்கலாம், கூட ஊழியர் செய்பவர்களாக இருக்கலாம், யாராய் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும். பிரியத்துக்குரிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய பிள்ளை. நான் உன் சத்துருக்கள் கண்கள் காணத்தக்கதாக உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன். அவங்க முன்னால் உன்னை உயர்த்துவேன். உன் சத்துருக்கள் கண்கள் அதை கண்ணால் பார்க்கும். அதுதான் என்னுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. அவர்கள் பார்க்க பார்க்க உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பேன். உன் பாத்திரம் இந்த வருடத்தில் நிரம்பி வழி. உனக்கு ஒன்றும் குறைபட விட மாட்டேன். உன் சத்துருக்கள் மத்தியிலே உன்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டேன். நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய், உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பேன். அட் த சேம் டைம் நான் உன்னுடைய எதிரிகளை தாழ்த்தி கொண்டே இருப்பேன், அழித்து கொண்டே இருப்பேன். அவர்கள் இயல்பு பொருளாகி போவார்கள், இல்லாமல் போவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். பிரியத்துக்குரியவர்களே, யோவான் 6வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, அவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போவது அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படிக்கு இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். இயேசப்பா எங்கே போனாலும் அவருடைய சீசர்கள் கூட வந்தாங்க. அதே மாதிரி நிறைய மக்கள் அவரை தேடி வந்தாங்க. எப்படி பலாப்பழத்தை மொய்க்குதோ அதே மாதிரி ஆண்டவரை மக்கள் மொய்த்துக்கிட்டே இருந்தாங்க, அவரை தேடி வந்துக்கிட்டே இருந்தாங்க. சினிமா நடிகர்களை தேடி நிறைய பேர் வராங்க, ஆனால் பார்த்துட்டு போகிறாங்க, வேற ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. அரசியல் தலைவர் கூட்டத்தில் நிறைய பேர் வராங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒன்றும் கிடைக்கிறது, சும்மா பார்த்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இயேசுவை தேடி வந்தாலோ அவர் என்ன செய்வாருங்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம். அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, சாப்பாடு கொடுக்கணுமே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே, என்ன தேடி வந்திருக்காங்களே, அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். தேடி வந்தவர்கள் வெறுமையாக போகக்கூடாது, அவங்க சாதாரணமாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர்களை தேடி வந்தவரிடத்துல அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கணும்னு சொல்லி அவர் யோசித்தாராம். யாருமே அப்படி யோசிக்கிறது இல்லைங்க. ஒரு அரசியல் தலைவர், ஒரு சினிமா நடிகர்னா லட்சம் பேர் கூடி வராங்க, 1000 பேர் கூடி வந்திருக்காங்க. ஏன் கூடி வர்றது யாருன்னு அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. கையை காட்டிக்கிட்டு தோத்திரம் போட்டுட்டு குனிஞ்சி தோத்திரம் போட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நமக்கு ஓட்டுக்கு வர்றது போது சந்தோஷமாக போயிடுவாங்க. ஆனால் வந்த தொண்டர்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, எவ்வளோ வேதனை இருக்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க மனிதர்கள். இயேசுவும் அப்படி அல்லவே அல்ல. அவரை நீங்கள் தேடி போக போக, ஆலயத்திற்கு செல்ல செல்ல, அதிகாலமே எழுப்பி ஜெபிக்க இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட உங்கள் நிலைமையை அவர் அறிகிறார். அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. உங்களை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே வாரார், என்னன்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு நல்ல காரியங்களை அவர் செய்வார் என்பதற்கு இதுதான் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. திரளான ஜனங்கள் வராங்களே, அவங்களுக்கு எப்படி என்ன கொடுக்க போகிறீங்க, என்ன சாப்பாடு கொடுக்க போகிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு மனநிலைமை ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருந்தது என்று நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இப்படி இருந்தால்தான், உறுதியான மனநிலைமை நமக்கு இருந்தால்தான் நாம் வெற்றியடைய முடியும் என்பதை இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இயேசுவுக்கு இருந்தது மாதிரி ஒரு மனநிலைமை நமக்கும் வேண்டும். நம்ம யார் இயேசுவை தேடுகிறார்களோ அவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். இயேசப்ப நாமத்தை சொல்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டும். இயேசுவை தேடி யாரும் வெறுமையாக போய்விட்டார்கள் என்கிற பேச்சு வந்துடக்கூடாது.
அந்த அளவுக்கு நம்ம வைராக்கியமாக ஆண்டவருக்காக இருக்க வேண்டும். அடுத்தாப்புல நம்ம தேடுறதெல்லாம் வீணாக போகிறதில்ல, நம்ம ஜெபிக்கிறது வீணாக போக போகிறதில்ல, நம்ம ஊழியம் செய்கிறது வீணாக போக போகிறதில்ல. ஏசப்பாங்கிற நாமத்தில் ஒரு ஊழியக்காரன் நீ கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வீணாக போக போகிறதில்ல. நான் ஊழியக்காரன் கொடுத்து நான் வீணாக போயிட்டேன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பல மடங்கு ஆண்டவர் திரும்ப தருவார். இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, அவர் அங்கே அந்த பிலிப்பிட்ட கேட்குறாரு, என்னப்பா செய்யலாம் அப்படின்னு. அவர் என்ன பண்ண போகிறோங்கிறது ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார். ஆனால் பிலிப்பிட்ட கேட்குறாரு. பிலிப்பு வந்து அது எப்படி கொடுக்க முடியும்? இட்ஸ் நோ சான்ஸ், ஹியூஜ் க்ரௌடு, கால்குலேஷனாக போட்டு முடியாது அப்படிங்கிறார். ஸோ ஏசப்பா கூடயே இருக்கிற அந்த பிலிப்புவுக்கு தேவனால எல்லாம் கூடும் என்று தெரியாமல் போயிற்று. மாறாக மாம்சத்தில் அவர் சிந்தனை செய்து கணக்கு போட்டு அவர் அது முடியாது என்று அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். இவ்வளோ பணம் தேவைப்படும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஆலயத்திற்கு நாம் வந்தாலும், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டாலும், எல்லா சத்தியமும் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட நாம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நினைக்காதபடி அநேக நேரங்களில் மாம்சத்தில் நாம் கணக்கு போட்டு மாம்சீகத்தில் சிந்தித்து நாம் பல காரியங்களை அங்கே செய்வதை காண்கிறோம். இது நமக்கு மிகவும் அதிகமான வருத்தத்தை ஏற்படுத்து. நிறைய பேர் விசுவாசம் இல்லாமலே பேசுகிறத பார்க்குறோம். அது எப்படி சரியாகும், அது எப்படி மாறும், அதெல்லாம் நடக்காது. அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனால் அவிசுவாசமான வார்த்தைகளை அந்த பிழைப்பு மாதிரி பேசுகிறாங்க, நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசுகிறாங்க. அவங்க வார்த்தைகளை இன்னொருத்தரை தாக்குமே, அவங்களும் கெட்டு போயிடுவாங்களே, அவங்களும் விசுவாசிக்காமல் போயிடுவாங்களே, அப்படிலாம் சிந்திக்கிறதில்ல. யோசிக்காமல் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஒரு சமயம் ஒரு வாலிபர் கூட்டத்தை நான் நடத்தி கொண்டிருந்தேன். நிறைய பேர் வந்தாங்க. அப்போ அவங்க வழக்கம் போல் காலையில் 10 மணிக்கு போல் வருவாங்க, நானும் வருவேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பின்புலத்திலிருந்து அந்த கூட்டத்துக்கு வருவாங்க. கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இருந்தாங்க எல்லோரும், எல்லாம் தம்பிமார், எல்லாம் வேறு வேறு குடும்பம், பணக்காரங்க, மிடில் கிளாஸ், ஏழைகள். அப்போது அதில் ஒரு 20 பேர் வராங்கன்னா ஒரு தம்பி மாத்திரம் நல்ல ஸ்ட்ராங்காக ஆண்டரை தேடுவார். அவர் ஒரு கிங் பின் மாதிரி. அந்த இடத்துல வர்ற எல்லார்ட்டையும் அவர் தான் நல்லா பேசுவார், அதிகமாக அவர் தான் கொடுப்பார். அவர் நல்ல ஒரு சீனியர் மாதிரி எல்லாருக்கும் இருந்தார். ஒரு நாள் அவர் திடீர்னு சோர்ந்து போய் எனக்கு ரொம்ப கஷ்டம், ஆண்டவர் தேடி எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப சோர்வாக அவர் பேசினார். எவ்வளோ பாவ வாழ்க்கையிலேருந்து அப்போ கூட எனக்கு நல்லா இருந்துச்சு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டே, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கடவுள் பிள்ளையை தேடுறவங்கள கைவிட மாட்டார், ஆசீர்வதிப்பான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அவர் அன்றைக்கி சமாதானம் அடையலை. அதை அந்த கூட 19 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவரே இப்படி சோர்ந்து போகிறாரு, இயேசுவை தேடி ஒன்றுமே கிடைக்கலான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அதில் இன்னொரு தம்பி அன்னையோட கூட்டத்துக்கு வரது நிப்பாட்டார். இந்த இயேசுவை தேடினா ஒன்றுமே கிடைக்காது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அந்த சகோதரன் அடுத்த நாளே நார்மல் ஆகிட்டார். இப்போ அவர் நல்லா ஊழியெல்லாம் செய்கிறார். ஆனால் அன்றைக்கி அவர் அவிசுவாசமாய் பேசினதுனால அதை பார்த்துட்டு இருந்த ஒரு தம்பி, எனக்கு இந்த இயேசுவே வேண்டாம், எனக்கு ஒன்றுமே கிடைக்காது போலுக்குன்னு அவர் ஓடிட்டார். இன்றைக்கி வரைக்கும் அவரை நம்ம பார்க்கவே இல்லை. நம்முடைய அவிசுவாச வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்தாரை பாதிக்கும், நம்முடைய அவிசுவாச வார்த்தை நண்பர்களை பாதிக்கும், திருச்சபையை பாதிக்கும், அநேகர் பின்வாங்கி போவதற்கு காரணமாக இருக்கும். உயிருள்ள நாள் மட்டும் நாம் விசுவாசம் முழக்கமிடும், விசுவாச வார்த்தைகளே சொல்லுவோம், எல்லாம் சரியாயிரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இயேசு கைவிட மாட்டார், இயேசு ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் காத்திருப்பவர் வெட்கப்பட்டு போவதில்லை, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி எப்பொழுதும் பாசிட்டிவாக பேசுறதுக்கு படிங்க. பாசிட்டிவாக பேசினா தான் வாழ்க்கையில் வெற்றி, இல்லை என்றால் வெற்றி கிடையவே கிடையாது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த பிலிப்பு மாதிரி நம்ம இருக்க வேண்டாம். அது எப்படி நடக்கும் நம்ம சொல்லவே வேண்டாம் இல்லையா? நான் எப்பவும் நாம் பாசிட்டிவாக பேச கற்றுக்கொள்வோம். நம்முடைய சோர்வு சரியாயிரும், ஆனால் அதை பார்த்து இன்னொருத்தர் கெட்டு போயிடக்கூடாது. அதுக்கு நான் சொன்ன எடுத்துக்காட்டு மிகவும் சரியாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்கள், இப்படி இவர் நடக்காதுன்னு சொல்லும் பொழுது இன்னொரு சீசர் வரார். அவர் யாருன்னு பாருங்கள், 8வது வசனம். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. பட் ஆண்ட்ரூ இஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் டிசைபிள். இவர் ஒன்றுமே இல்லை, நடக்காதுங்கிறார். அவர் 2 மீன் 5 அப்பத்தையும் கொண்டு ஒரு பையன் வச்சுருக்கிறான். தெர் இஸ் எ பாய். கொஞ்சம் இருக்குது, 2 மீன் 5 அப்பம் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு ஒன்றுமே இல்லைங்கிறாரு, எதுவுமே நடக்காதுங்க முடியாதுங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறார் 2 மீன் 5 அப்பம் இருக்குது.
ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் ஒன்றுமே இல்லைங்கிறார், ஒருத்தர் கொஞ்சம் இருக்குங்கிறார். என்னை மிகவும் தொட்டது அந்திரேயாவுடைய அந்த வார்த்தைகள் என்னை மிகவும் தொட்டன. வேலையே இல்லை, எனக்கு வருமானமே இல்லைன்னு சொல்கிறத விட நான் ஒரு சின்ன வேலைக்கு போகிறேன், 1000 ரூபா எனக்கு சம்பளம், 2000 ரூபா சம்பளம், 5000 ரூபா சம்பளம், அது நல்லா இருக்கு இல்லையா? வேலையே இல்லை, நான் வேலைக்கே போகலை, எனக்கு வேலையும் இல்லை, சம்பளம் இல்லை. எனக்கு ஒரு சின்ன வேலை தான் இருக்குங்க, ஆனால் மாதம் 5000 தான் சம்பளம் கொடுப்பாங்க. பரவாயில்லை, சும்மா இருப்பதை விட அந்த 5000 சம்பளம் எவ்வளவோ மேலானது. நிறைய என்னுடைய நண்பர்கள் எனக்கு இவ்வளோ சம்பளம் இருந்தால் நான் வருவேன்னு சொல்லி எத்தனையோ வருஷமாக வீட்டுக்குள்ளே கிடந்தாங்க, வேலைக்கு போகாமலே கிடந்தாங்க. சின்ன வேலை கிடைச்சாலும் பரவாயில்லை, சின்ன சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் எங்கேயோ உயரத்துக்கு போயிட்டாங்க. இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறக்கவே கூடாது. பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த அந்திரேயா ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குறார். ஆண்டவரே, இத்தனை பேர் 5000 பேருக்கு மேலே இருக்காங்க, என்கிட்ட 2 மீன் 5 அப்பம் இருக்குது, அந்த பையன் வச்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறார். ஆண்டவர் அந்திரேயாவை நேசித்திருப்பார், அந்திரேயாவுடைய பதிலை அவர் மிகவும் ரசித்திருப்பார், ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார். அந்த இடத்துல எந்த விதமான மாற்று கருத்து நமக்கு இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் இதே போல நாம் வாழ பழகும். நம்ம கண்ணில் எது இல்லையோ அது பட வேண்டாம், எது இருக்குதோ அதுதான் படணும். நம்முடைய பிள்ளைகள் கூட சில நேரங்களில் அவங்க வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், ஆனால் சில நல்லது அவங்ககிட்ட இருக்கும். அதை தான் பார்க்கணும், அதை தான் நம்ம பாராட்டணும். படிப்பில் கோட்டை விட்டுருக்கலாம், மார்க்கே இல்லாமல் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருப்பான், மெடல் வாங்கிட்டு வந்திருப்பான், டேய் வெரி குட்ரா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஏதாவது ட்ராயிங்கில் நல்லா போட்டுகிட்டே இருப்பாங்க சில பசங்க, படிப்பு ஏறாது, பரவாயில்லையே நல்ல ட்ராயிங் போடுறானே, பெரிய ஆள் ஆயிடுவானே, அவர்களை உற்சாகப்படுத்த ஒரு கண்கள் நமக்கு வாய் வேணும். அவர் நம்ம கண்கள் அவங்ககிட்ட எது இருக்கோ அதைத்தான் பார்க்கணும், எது இல்லையோ அதை பார்க்கக்கூடாது. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பேச்சு போட்டி நடந்தது. அப்போல்லாம் எனக்கு ஸ்டேஜில் ஏறி பேசுவது நடக்காத ஒரு கதை, முடியாத ஒரு கதை. அந்த நேரத்தில் என் கூட படித்த ஒரு மாணவர், அவர் அந்த ஸ்டேஜில் பேசுகிற நிறைய பசங்க உட்காந்துருக்காங்க, 1-2 பேர் பேசுகிறாங்க. பேசும்போது அவர் கையில் எழுதி வச்சு பார்த்துட்டு பேசினார். உடனே நிறைய பேர் அதை குறையா சொன்னாங்க. ஸ்டேஜில் ஏறி காலையில் படிக்கும்போது பேசுகிறது எவ்வளோ பெரிய சாதனை, அதை பற்றி பாராட்டி யாரும் பேசலை, கையில் அவன் எழுதி வச்சுட்டு பேசினா குறை தான் சொன்னாங்க. உன்னால் பேச முடியுமா அப்படி? நான் கேட்டேன், ஸ்டேஜில் ஏறி பேச முடியுமா? அவன் ஏறி பேசுகிறான்ல, அதை பாராட்டத்தானே வேண்டும், ஏன் அவன் கையில் எழுதி வச்சு பார்த்து பேசுனான்னு சொல்லி ஏன் குறையா சொல்கிறீங்க? மனிதனுடைய கண்கள் ஒரு பெரிய வெள்ளை சட்டையில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருக்குன்னா அது தான் பார்க்கும், அது குறைய தான் பார்க்கும். இவ்வளோ அழகாக வெள்ளை சட்டை இருக்குது அதை பார்க்குறது இல்லைங்க. ஒரு மனுஷங்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கும், அதை பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன கெட்ட குணம் இருக்கும், அதை தான் மனிதனுடைய கண்கள் பார்க்கும், அதுதான் போய் கேவலமாக பேசும். இல்லை அவங்ககிட்ட இவ்வளோ நல்ல குணம் இருக்குது, அவங்க எவ்வளவு நல்ல மனுஷங்களாக இருக்காங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளவு அன்பு செய்கிறாங்க, அவங்க எவ்வளவு ஒரு ஃபார்வேர்டு திங்கிங்காக இருக்காங்க, அவங்க எவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும். பார்த்தாதான் அவங்கள்ட்ட உள்ள குறைகள் நமக்கு பெருசாகவே தெரியாது. அந்திரேயாவை போல இருங்கள். ஒரு மனுஷன் உள்ள நிறைய பாருங்கள், குறைய பார்க்காதீங்க. அந்த குறைவுகள் நமக்கு பெருசாக தெரிய வேண்டாம். எல்லாத்தையும் குறை இருக்கும், குறைவு இல்லாத மனிதனே கிடையாது, குறைவு இல்லாத மனுஷியே கிடையாது. நம்மகிட்ட என்ன நிறைவு இருக்குது அது தான் பார்க்கணும். நிறைவு இருப்பதை பார்த்தால்தான் இந்த பூமியில் நம்ம வாழ முடியும். குறையில்லாத ஒரு ஃப்ரெண்டு தான் வேணும்னா உங்களுக்கு ஃப்ரெண்டே கிடைக்காது. பிரியத்துக்குரியவர்களே, எனவே ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது நல்ல குணங்களையே பார்க்கணும், அதை குறித்து தான் வெளியே பேசணும். கெட்ட குணம், வீக்னஸ் 1-2 இருக்கும், அதை நம்ம பெரிதாக நினைக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. பிரியத்துக்குரியவர்களே, இப்படி அந்திரேயா சொல்கிறார், அப்பா 2 மீன் 5 அப்பம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சரியான பதிலை சொன்னாரா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இல்லாதவைகளை குறித்தே பேச வேண்டாம், இருக்கிறவைகளை குறித்தே பேசுவோம். அப்பொழுது ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுவோம். உடனே ஆண்டவர் எல்லாரையும் உட்காருங்கன்னு சொல்லி அந்த 2 மீன் 5 அப்பத்தையும் பித்து கொடுத்த உடனே அது பெருகி 1000 ஜனங்கள் நல்ல சுவையான மீனையும் அப்பத்தையும் சாப்பிட்டார்களா? இது ரொம்பவும் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அந்த அந்திரேயா மாத்திரம் அதை சொல்லலைன்னா, அதை கொண்டு வரலைன்னா, அந்த 2 மீன் 5 அப்பத்தையும் கொண்டு வரலைன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவருடைய வழிகாட்டுதல் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்திற்கு வழிவகுத்தது. எல்லோருக்கும் நல்ல உணவு கிடைத்தது. ஆண்ட்ரூ became the reason.
for feeding so many thousands of people. His guidance, அவருடைய அந்த வழிகாட்டுதல் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்துச்சு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அந்திரையா மாதிரி இருக்க பழகுவோம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பார்வைகள் அது நிறைய பேருக்கு போஜனம் கொடுக்கட்டும், நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும், நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது வெளிச்சத்தை ஏற்றட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியல் எவ்வளோ பேர் திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனாங்க. ஏசப்பாட்ட வந்தவங்க யாரும் வெறுமையாக போனதாக சரித்திரம் இல்லவே இல்லை. ஆண்டவரை நம்பி வந்தவங்க யாரும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லவே இல்லை. ஏசப்பாவை தேடினவங்க எல்லோரும் வாழ்ந்துருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், அரசியல் தலைவர்களுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் வர்ற கூட்டம், விளையாட்டு வீரர்களுக்கு வர்ற கூட்டம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு, அரசியல் தலைவருக்கு, சினிமா நடிகருக்கு, விளையாட்டு வீரருக்கு ரசிகர்களை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். உங்கள் தேவைகளை தெரியும், அவர் அறிவார். உங்களுக்கு கண்ணீரை அவர் அறிவார், உங்களுடைய பலகீனங்களை அவர் அறிவார், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் அறிவார், நீங்கள் உள்ள உடைந்து போயிருப்பதை அவர் அறிவார், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், உங்களை அவர் நேசிக்கிறார். நீங்கள் அவரை தொடர்ந்து வர 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 உங்களுக்கு தேவையான 2 மீனை 5 அப்பத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பார், பெருக செய்து கொண்டே இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், உங்களை வெட்கப்பட அவர் விடவே மாட்டார். இதைத்தான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இயேசுவை தேடி போனவங்க யார் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே இல்லை. இயேசுவை தேடி செல்லுங்கள், அவருக்கு நேரத்தை கொடுங்க, அவருக்கு காலத்தை கொடுங்க. லீவு நாட்களில் இயேசுவை தேடி செல்லுங்கள், ஊழியத்துக்காக ஓடுங்க, சம்பாத்தியத்தில் ஊழியத்துக்காக கொடுத்து பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாங்கள் அப்படி கொடுத்ததுனால தான் இன்றைக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுக்கும் அவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவருக்கு பின்னால் வந்து பாருங்கள், அவருடைய ஊழியங்களை தாங்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்நாளில் கூட சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களை நீர் ஆசீர்வதியும், அவருடைய கண்ணீர் ஆவியும் துடைத்தரலும். கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, வியாதி அநேகரை வாட்டி வதைப்பதை பார்க்கிறோம். வாலிப இதில் வியாதி வந்து மறைச்சிடுறாங்க, விபத்து வந்து மறைச்சிடுறாங்க, கையால் போயிடுது, படுத்து படுக்கையே கிடக்கிறாங்க. விபத்தும் வியாதியும் ஆண்டவரை பயங்கர நாச மோசங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் இந்த வருடம் முழுவதும் பாதுகாப்பீராக, சட்டைகளுக்குள்ளே ஒளித்து வைத்துக் கொள்வீராக. எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், மருத்துவர்களே முடியாது என்று சொன்னாலும், நீர் இப்பொழுது இலவச விடுதலையை, சுகத்தை அவர்களுக்கு கட்டிட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இன்றைக்கே ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே அற்புதத்தை செய்து அவர்களை நடக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அதே போல் வருமானம் இல்லாதவர்களுக்கு ஜெபிக்கிறோம், கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு ஜெபிக்கிறோம். பல நெருக்கடியின் மத்தியில் பணம் வேணும், என்ன செய்யணும் தெரியலேன்னு சொல்லி தவிக்கிறவங்களுக்காக, இஎம்ஐ அடைக்க முடியலையே, வட்டியை கட்ட முடியலையே, வருமானமே இல்லை, எப்படி வாழ்வோம்? நிறைய பேர் கேட்குறாங்கப்பா, வருமானம் இல்லாமல் யாராலும் இந்த பூமியில் வாழ முடியாது, மூச்சு காற்று இல்லாமல் யாராலும் இந்த பூமியில் வாழ முடியும்? பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை கண்ணீர் ஆவியும் தொடங்க. வெட்கப்பட்ட இடத்துல, கடனை திருப்பி கொடுக்க முடியாதனால வெட்கப்பட்ட இடத்துல அவங்கள உயர்த்து, கல்லன்னு நினச்சிருப்பாங்க, அவங்கள உயர்த்துங்கப்பா, அவங்கள சந்திங்கப்பா, அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு, வாலிபர்கள்ட்ட வேலையை தாருங்க ஐயா, டிரான்ஸ்ஃபர் வேணும், ப்ரமோஷன் வேணும், உதவி செய்யுங்க. வீடு இல்லையே, திருமணமாகலையே, குழந்தை இல்லையே, தவிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. போதை அடிமைத்தனத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே, வாழ்க்கை நாசமாகுது, குடும்பமே நாசமாக, திருமணமே நாசமாகுது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாகிடுது, குடி எத்தனை பேர் அழிக்குது, போதை கஞ்சா தகப்பனை பெருகி இருக்கிறது. நீங்கள் தான் அப்படியே பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் ஐயா. அப்படியே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை, வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி 2 கையால் ஏந்தி கொள்ளுங்க. ஹார்ட் அட்டாக்கு, விபத்து, ஸ்ட்ரோக்கு போன்ற கொடூரங்கள் நடந்து விடாதபடி பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஐஸ் காலங்கள் பெருகட்டும், கிருபை பெருகட்டும், எல்லைகள் விரிவாகட்டும், பிள்ளைகள் நினைக்கிற காரியமெல்லாம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே இந்த நாளில் சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டை, அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளையும், அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதி. நாஸ்ரி திராட்சை பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தை ஆசீர்வதியும். தங்க அநேக இடங்கள் உண்டே, அநேகரை அழைத்து கொண்டு வார். சத்தத்தை கேட்ட ஒவ்வொருக்கும் அற்புதத்தை செய்யும். ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்யமில்லாத பிரசனம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.